ஹாய் ஹலோ வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரு கோயிலை சுற்றி ஒரு 4 வீதிகள் இருக்குல்ல, இது அப்படியே ஒரு ரவுண்டு வரப்போகிறேன். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில். அப்படியே இந்த கோயிலை சுற்றி 4 மாட வீதிகளையும் சுற்றி அப்படியே நம்ம ஒரு ட்ரிப்பு போயிடுவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மேலச்சித்திரை வீதி. இது மேலச்சித்திரை வீதியில் இப்போ பாருங்கள் அப்படியே என்னென்ன கடைகள் இருக்குன்னு. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை இருக்குது, அதோட பூஜை பொருட்கள் விற்கிற கடைகள் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர், ஜிகர்தண்டா, அப்புறம் அலங்கார பொருட்கள்லாம் விற்கிது. அப்படியே நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுடைய காம்பவுண்டு சுவர். நல்லா வெயிலுக்கு நல்ல ஒரு பொருள் விற்கிறார் பாருங்கள், வெள்ளரி பிஞ்சி எல்லாமே அப்படியே செலக்டடாக இருக்குது, சூப்பராக பர்ஃபெக்டாக கரெக்டான சைஸ். போட்டுடுமா இந்த கோயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரத்துலேயும் வந்து சாரக்கழி கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கோபுரத்தையும் வந்து வெளிப்புற கோபுரத்தை வந்து முழுசாக நம்மளால் பார்க்க முடியாது. சாரக்கழி கட்டி ஷார்ட் நெட் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம். இது பார்த்தீங்களா, மேற்கு கோபுரம். வெளியில் காப்ஸ் நிற்கிறாங்க. கடுமையான சோதனைக்கு பின்னாடி தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. என்னையும் அப்படி தான் பிடிச்சி செக் பண்ணிட்டாங்க. நான் கோயிலுக்குள்ளெலாம் போய் வந்துட்டேன். போயிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு டூர் போட்டுடலான்ட்டு உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் இது மாதிரி ஒரு ரவுண்டு போயிருக்கேன் நான் அந்த கோயிலை சுற்றி. கும்பாபிஷேகம் வந்து எப்போ வச்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் சரியாக தெரியல, ஜனவரியில் வருதா. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க. 4 கோபுரத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வேலை இல்லை. எக்கச்சக்கமான வேலை செஞ்சால் தான் இந்த கோயிலையே புதுப்பிக்க முடியும். நல்ல வெயிலுங்க இங்கே, ஆனால் செம வெயில் போட்டு பழக்குது. வெயிலெலாம் பார்த்தா வேலையாகாது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 3:15 வந்துட்டேன் மதுரைக்கு. அப் அண்ட் டவுன் வந்து டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையிலே வர ட்ரெயின் வந்து டிக்கெட் கிடைக்கல. தட்கல்லாம் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அப்புறம் காலையில் 9 மணிக்கு வர ட்ரெயின் தான் வந்து டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன் நான். ஆனால் 9 மணிக்கு வர்றது யூஸ் இல்லை, ஏன்னா காலையிலே வரணும். இந்த கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குறத பார்க்கணுன்னா அது 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணேன் நான், பிஃபோராக வரணும்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் போனால் போதுன்னுட்டு அன்ரிசர்வில் ஆனால் கம்ஃபர்டபுளாகவே ஒரு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அதில் வந்துட்டேன் நான். ரொம்பலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் வந்தேன். திருவிழா முடியறதுக்குள்ளே இவங்க வேலை தான் பயங்கர வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த கோபுரத்தை பாருங்கள், இதுலேயும் வந்து சாரக்கழி எவ்வளோ அடர்த்தியாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, அதனால் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோபுரம் வந்து பெயிண்டிங்லாம் பண்ண பிறகு.
அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து வடக்கு கோபுரம். இது வடக்கு கோபுரம் பார்த்துட்டோம். இருக்கிற கடைங்கள்லாம் பாருங்க. வடக்கு கோபுரமும் ஃபுல்லாக கழி கட்டி ஷேட் நட் போட்டு வச்சுருக்காங்க. ஷேட் நட் கட்டலைன்னா அந்த வெயிலுக்கு வேலையை செய்ய முடியாது மேலே. இந்த பேர் வந்து வடக்கு சித்திரை வீதிங்க. மேல சித்திரை வீதி, வடக்கு சித்திரை வீதி, இப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பேர் இருக்கு. அடுத்த தெருவு என்ன பேருன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து வெளியிலேருந்தே உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. வளைஞ்சி போகணும் போல் இருக்குது. விசேஷ நாள்லாம் வந்தோம்னா இங்கே ஈஸியாகலாம் சாமி பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோ கூட்டம். இங்கே நல்ல வெயில். இந்த வெயிலில் உங்களுக்கு நான் ஊரை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் காம்பவுண்டுக்கு அவுட்டரில், அதாவது கோயில் காம்பவுண்டு சுவருக்கும் ரோட்டுக்கும் இடையில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதை வந்து கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய விதமான மரங்கள் வளர்க்குறாங்க. அதில் சாண்டல்வுட்டும் இருக்குது. எல்லா வகையான மரமும் இருக்குது. அதில் சில இடங்களில் சாண்டல்வுட்டும் இருக்குது. அடுத்தது கிழக்கு கோபுரம் பாருங்க. இதுவும் வந்து ஃபுல்லாக வேலை நடக்குது. அடிக்கிற காற்றுக்கு ஷேட் நெட் ஃபுல்லாக பிச்சுக்கிச்சு. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கட்டினா தான் உங்களால் வேலையை செய்ய முடியும் போல இருக்குது. ஆனால் சுற்றி உட்கார்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கூரை போட்டு வச்சுருக்காங்க. ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லைன்னு வைங்களேன், இங்கே வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கோயிலுக்கு வெளியேயும் ரிலாக்ஸாக உட்காரலாம். மேலே உட்காந்தா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குது. வெயிலில் தான் ரொம்ப கஷ்டம். பாருங்கள், காலையில் நான் இந்த ரோட்டு வழியாக தான் உள்ளே என்ட்ரானேன் கோயிலுக்கு. இது வருது இல்லை, இது வழியாக தான் என்ட்ரானேன். ஏன்னா நான் அங்கே இருந்தேன், இங்கே பிரிட்ஜி மேலே, பிரிட்ஜிலேருந்து வந்தேன். இது பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரம். இந்த கிழக்கு கோபுரத்து வழியாக நம்ம உள்ளே போக முடியாது எப்பவுமே, ஏன்னா அது க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அதுவும் வேலை நடக்குது. இது வந்து புது மண்டபம். புது மண்டபம் தான் சொல்கிறாங்க. இது ஏன் புது மண்டபம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பழைய மண்டபம் தான். ரொம்பவே வந்து நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு மண்டபம். அதுவும் பழங்காலத்து மண்டபம் தான். அது ஆனால் மூடி வச்சுருக்காங்க. மக்கள் யாரும் அங்கே போகல. அது ஏன்னு தெரில. கிழக்கு பக்கம் இருந்தால் நம்ம கோயிலுக்குள்ளே போகணுன்னா இந்த அம்மன் கோயில் வாசல் வழியாக தான் போகணும். நானும் காலையில் அப்படி தான் போனேன். அந்த வழி தான் போனேன், அந்த வழி தான் வெளியே வந்தேன். இப்போ இந்த ஷீட்லாம் போட்டிருக்கிறதுனால அதோட முகப்பு வந்து நமக்கு முழுசாக தெரியல. ஷீட் இல்லைன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். எவ்வளோ மாலைங்க இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சித்திரை வீதி, அதாவது கீழ் சித்திரை வீதி. இந்த தெரு பேர் வந்து கீழ் சித்திரை வீதி. இன்னும் ஒரு சைடு நம்ம போனோம்னா இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வந்து தெற்கு சித்திரை வீதி. இப்போ நம்ம போகிறது இந்த ஷெட்டு மட்டும் இல்லைன்னா வச்சுங்க, இங்கே எவ்வளோ வெயில் இருக்கும். நல்ல வேலை எவ்வளோ நாளைக்கு இதை வச்சுருப்பாங்கன்னு தெரில. பிரித்தாலும் பிரிச்சுருவாங்க. ஏன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கழி மரம் வந்து பிரித்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கழி தான். எப்படி கட்டினாங்கன்னே தெரில. இதுக்கு சாரம் கட்டினவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா 170 அடி கோபுரம் இது. இதுக்கு 4 பக்கம் சாரம் காட்டுறதுன்றது சவுக்கு கம்பத்தில் சாதாரணமான வேலையே இல்லை. இதுதான் தெற்கு கோபுரம், சவுத் டவர். கிட்டத்தட்ட நம்ம ரவுண்ட் ட்ரிப்பு முடிக்க போகிறோம். அந்த கார்னருக்கு போனோம்னா 360 டிகிரி கம்ப்ளீட். நான் போய் காட்டுறேன். கோயிலுக்குள்ளெல்லாம் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகவே முடியாது. இங்கே லாக்கர் இருக்குது, லாக்கரில் கொடுத்துட்டு தான் போகணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி லாக்கரில் கொடுத்துட்டு அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் திரும்ப நமக்கு ஃபோன். ஏன்னா பக்காவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க உள்ள. உங்களுக்கு எது வேணுமோ அந்த சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே கிடைக்குது. ஸ்நாக்ஸ் கிடைக்குது, பொம்மை ஐட்டங்கள்,
ஃபேன்சி பொருள், பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது. போன தடவை வரும்போது இந்த கடையில் தான் வந்து மதுரை சுங்குடிச்சாலை இந்த கடையில் தான் வாங்கினோம். அவ்வளோதான், நம்ம ட்ரிப்புக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல வந்து முடிச்சாச்சு. ஓகேவா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் டூரு போதும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன்.